இது நவீஸ் டைரி. ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மாமோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் தான். இன்றைக்கு 31 ஆகஸ்ட் சாட்டர்டே ஈவினிங் ஒரு அரவுண்டு 6:30 இருக்கும். இன்றைக்கி சாய்பாபா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பியிருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு பாபா கோயிலுக்கு போயிட்டு, அதனால தான் இன்றைக்கி கிளம்பியிருக்கோம். ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் 3 பேரும் ஃப்ரெஷ் ஆகிட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் அடுத்த நாள் வீடியோ தான் ஷூட் பண்ணியிருக்கேன். இது 1 செப்டம்பர் சண்டே விலாகு. சண்டே ஆஃப்டர்நூன் நான் என்ன பண்ணேன் ஈவினிங் வரைக்கும் அப்படின்றது தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். சண்டே நல்ல மழை பெய்கிற மாதிரி மேகம் மூடிட்டு இருந்தது. கொஞ்ச நேரம் கழித்து வெயிலும் வந்தது, மழையும் பெய்கிற மாதிரி இருந்தது. கிளைமேட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. 3 பேருமே மொட்டை மாடியில் கொஞ்ச நேரம் உட்காந்து காற்று வாங்குவோம் அப்படின்றதுக்காக மாடிக்கு போயிட்டோம். மாடியில் போயிட்டு கொஞ்சம் அங்கே செடிகள்லாம் இருந்தது, அதுவுமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். சில செடிகள்லாம் நல்லா வளர்ந்துருந்தது, சிலதெல்லாம் வாடி போச்சு வெயிலில். கொஞ்சம் வெயிலும் அடிச்சது, மழையும் பெஞ்சதுனால அந்த கிளைமேட்டே ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்ச நேரம் நாங்கள் மேலேயே உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நான் கீழே வந்து லஞ்சுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு நான் கீழே இறங்கி வந்துட்டேன். நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கீழே வந்தேன். ஒருத்தராக அதுக்கப்புறம் 2 பேரும் இறங்கி வந்துட்டாங்க. இன்றைக்கி லஞ்ச் பெருசாக ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. காலையில் ஆல்ரெடி எல்லா பாத்திரத்தையும் விலக்கி வச்சுட்டேன் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம். அதனால் இன்றைக்கி சிம்பிளான ரைஸ் தான். கொஞ்சமாக தயிர் சாதம் மட்டும்தான் செய்யலான்ட்டு சாதம் மட்டும் வச்சுருந்தேன். ஊறுகாய் இருந்தது, அதனால் இன்றைக்கி சிம்பிளாக முடிச்சிடலான்ட்டு சண்டேயோட ஆஃப்டர்நூன் முடிச்சிட்டோம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் விலாகில். துளசி செடி ஒன்று வளர்த்துட்டு இருந்தேன். அது ரொம்பவே வாடி போயிடுச்சு. என்ன காரணம்னு எனக்கு தெரியல. ஒரு இலையாக பழுத்து உதிர ஆரம்பிச்சிருச்சு. கடைசியில் ரொம்ப காஞ்சி போச்சு. இது என்ன காரணம் அப்படின்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. இப்போ நான் மறுபடியும் புதுசாக ஒரு துளசி செடி வாங்கியிருக்கேன். வெயில் படாமல் இருக்கிறதுனால கூட வாடி இருக்குமோ என்னமோ அப்படின்ட்டு இதை நான் வந்து பால்கனியில் தான் வச்சுருக்கேன், வெயில் படுற மாதிரி. அதுக்கப்புறம் இதை தொட்டியில் மாற்றணும். ஒரு 2 நாள் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தொட்டியில் மாற்ற போகிறேன். நேற்று நான் வந்து ஒரு மணி பிளான்ட்டுமே வாங்கினேன். இந்த மணி பிளான்ட்டு வெளியில் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி தண்ணியில் வைக்கலான்னு நினச்சிட்ருக்கேன். மேலேருந்து டேபிள் ரோஸை கொஞ்சமாக பறிச்சுட்டு வந்து ஒரு சின்ன தொட்டியில் வச்சுருக்கேன். இதுவும் எப்படி வளருது அப்படின்ட்டு தொடர்ந்து பார்க்க போகிறேன். நல்லா வளர்ந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேபிள் ரோஸுமே வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். மத்தியானம் காலையிலேயே நான் வந்து அரிசி ஊற வச்சுட்டேன் இட்லி மாவுக்கு அரைக்கிறதுக்கு. சண்டே விட்டோன்னா அதுக்கப்புறம் அரைக்க முடியாது அப்படின்றதுனால இட்லிக்கு காலையிலேயே ஊற வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு உளுந்து ஓடிட்டுருக்கு, இது அரைப்படட்டும். அதுக்கப்புறம் அரிசி வச்சுருக்கேன். இந்த தடவை ரேஷன் பச்சரிசி புழுங்கரிசி 2யும் சரியான ஈக்குவல் ரேஷியோவில் வந்து ஊற வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் அரிசி ஒரு ரவுண்டு போட்டிருக்கேன். இன்னும் ஒரு ரவுண்டு மட்டும் அரிசி போட வேண்டியிருக்கு. இது முக்கால்வாசி தான் அரைப்பட்டிருக்கு, அரைப்படட்டும். நான் மதியம் லஞ்சு செய்ய ஆரம்பித்தபோது ஓட ஆரம்பிச்சிது கிரைண்டரு. இப்போ நான் ஈவினிங் டீயே குடிக்கிறேன். இவ்வளோ நேரம் ஓடிட்டுருக்கு. என்னோடய கிரைண்டர் ரொம்ப பழசு, அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஓடுறதுக்கு. நவி அவளுக்கு ஏதோ ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்றதுனால அந்த ப்ராஜெக்டை உட்காந்து அவள் பண்ணிகிட்டு இருந்தா. சயின்ஸ் ப்ராஜெக்ட்டு. பேப்பரில் ஏதோ மஞ்சள் கலந்து பெயிண்ட் மாதிரி அடிச்சுட்டு அது மேலே வந்து சோப் லிக்விடால் எழுதணும் அப்படின்றது தான் அவளோட ப்ராஜெக்ட். அதை பண்ணிகிட்டு இருந்தா. நானுமே விளக்கேற்றியாச்சு சாமி கும்பிட்றதுக்கு. வாசல்லையும் விளக்கேற்றியாச்சு, சாமி பக்கத்துலேயும் விளக்கேற்றிட்டு சாமி பாட்டும் போட்டு விட்டுட்டேன். நவி அந்த நேரம் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்தா. ஒரு 6லேருந்து 7 வரைக்கும் ஆயிருக்கும். அவள் ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு கொஞ்சம் ஹோம்ஒர்க் இருந்தது பெண்டிங், அதையும் பண்ணி முடிச்சுட்டு நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வேணுன்ற புக்ஸ் எல்லாம் எடுத்து பேக்கில் வச்சுட்டு இருந்தா. இந்த வேலையெல்லாம் பண்ணி முடிக்கவே ஒரு 8 o'clock இருக்கும். நானுமே தோசை மாவு 3வது ரவுண்டு ஓட்டிகிட்ருக்கேன். அதுவுமே அரைப்பட்டுருச்சு. அதை அள்ளி கலந்து வைக்கணும். 2 பாத்திரத்தில் நான் தனித்தனியாக வைப்பேன், பொங்கி வழிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக. மோஸ்ட்லி பொங்கவே பொங்காது, எப்பயாவது பொங்கும். மாவு அரைப்பட்டுருச்சு, அரிசி மாவு. ஸோ அந்த வேலையை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். இங்கே அடுப்பு மேடை வந்து கொஞ்சம் உயரமாக இருக்கிறதுனால கிரைண்டர் அது மேலே வச்சு மாவல்றது ரொம்பவே சிரமமாக இருக்குது. அதுதான் மக்களே, இது கிரைண்டர் ஒன்றும் பெருசாக இல்லை, அம்மா தான் குட்டியாக இருக்காங்க. மாவு ஒரு வழியாக அள்ளி 2 பாத்திரத்தில் கலந்து வச்சுட்டேன். இப்போ வந்து நெயில்ஸை கட் பண்ணலாம் அப்படின்னு காலையிலேயே நினச்சேன், ஆனால் முடியல.
இப்போ கட் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிது. நைட்டு கட் பண்ணக்கூடாது, இருந்தாலும் வேறு ஆப்ஷன் இல்லை. அதனால் இன்றைக்கி நான் வந்து நைட்டே கட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நான் என்னோடய நெயில்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நவியை கூப்பிட்டு அவளுக்கு கட் பண்ணி விட்டேன். எப்போவுமே சண்டே ஈவினிங் தான் பயங்கர ஹெக்டிக்காக இருக்கும். மண்டே மார்னிங் ஸ்கூலுக்கு போகிறதுனால அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே சண்டே நைட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அவளோட புக்ஸ் எடுத்து வைக்கிறது, என்னோடய திங்ஸ் எடுத்து வைக்கிறது, அதுக்கப்புறம் நெயில்ஸ் கட் பண்ணி 2 பேருக்கும் இது பண்ணுறது. ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் டைம் கிடச்சிது. அதனால உட்காந்து 2 பேரும் க்ளீனாக நெயிலை கட் பண்ணிவிட்டு இருந்த நெயில் பாலிஷ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ஷேட் மட்டும் போட்டுட்டேன். இன்றைக்கி புளி சாதம் செய்கிறதுக்கு புளிக்காய்ச்சல் செய்யணும் அப்படின்னு நினச்சேன். அதுவுமே பண்ண முடியல. ஒரு வேலையுமே பிளான் பண்ண மாதிரி பண்ண முடியல. நான் வழக்கமாக ரைட் ஹேண்டில் நெயில் பாலிஷ் போட மாட்டேன், நகமும் வளர்க்க மாட்டேன் சமைக்கிறதுனால. லெஃப்ட் ஹேண்டில் மட்டும்தான் நெயில் பாலிஷ் போடுவேன். இப்போ நான் எல்லா நெயில் பாலிஷையும் ரிமூவ் பண்ணிவிட்டு லைட் ஷேட் மட்டும் லெஃப்ட் ஹேண்டில் போட்டேன். இப்போ நவியோட நெயில்ஸையும் கட் பண்ணிவிட்டு அவளுக்கும் ஷேப் பண்ணிவிட்டேன். அவள் கொஞ்சம் நேரம் காமிச்சா, அதுக்கப்புறம் நானே கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வாங்கினான். அப்புறம் அவளுக்கு கட் பண்ண தெரியல, திருப்பி வாங்கி நானே கட் பண்ணி விட்டுட்டேன். நாளையிலேருந்து அடுத்த 1 வீக் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஸ்கூலுக்கு போகணும். அதனால ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு ஒர்க்குமே பண்ண முடியல எனக்கு. காயும் வாங்க போகணுன்னு நினச்சேன், அதுவுமே வாங்க போக முடியல. புளிக்காய்ச்சலும் செய்ய முடியல. ஏதோ பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக் எப்படி போகுது அப்படின்ட்டு. எனக்கு இந்த சண்டே இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.